தற்காலிகமாக ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணியிருக்கோம் இனாகிரேஷனுக்காக. ஓகே. ஏன்னா மக்கள் வர்றப்போ நம்மகிட்ட என்ன மாதிரியான ஆவணங்கள் இருக்குதுன்ட்டு அவங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக. பேசிக் கிளீனிங் அண்ட் சார்ட்டிங் வந்து கன்சர்வேஷன் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி நடக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பேப்பர்லாம் ஆசிட் அண்ட் லிக்னன் ஃப்ரீ. ஓகே ஓகே. உள்ள வச்ச பிறகு மறுபடியும் வந்து அசிடிக் நேச்சர் ஆகிறது, அதாவது அமிலத்தன்மை ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே. இதுல வந்து எங்ககிட்ட வந்து ஒரு நைட்ரஜன் வந்து பம்ப் பண்ற ஒரு மிஷின் இருக்கு. ஓகே ஓகே. பேப்பரை பொறுத்த வரைக்கும் தான் எவ்வளவு கிரம்பிள்டா இருக்கு. It will take 45 minutes to like 1 hour. அதே மாதிரி வெப்சைட்ல வந்து நம்ம ஆர்கைவ்க்குன்னு ஒரு வெப்சைட் தயார் பண்ணணும். என்னென்ன இந்த ப்ராஜெக்ட் பீரியட்ல என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் போடணும் அந்த வெப்சைட். ஸோ இதை எல்லாமே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த 5 வருஷத்துல. ஃபைனலாக வந்து ஆர்கைவும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி கேம்பஸில் தான் இருக்கிறோம். இங்கே சென்னை ஐஐடி கேம்பஸில் ஆர்கியூ ஆஃப் ஐஐடி அப்படின்ற மாதிரி ஒன்று திறந்துருக்குறாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது சென்னை ஐஐடியோட டோட்டல் ஹிஸ்ட்ரியை டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி இவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ஆர்கியூவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஒரு ப்ராசஸ் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் பற்றியும் இங்கே ஆர்கியூ பற்றியும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் லீடர் பொன்னரசு சுப்பிரமணியம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த ஆர்கியூக்குள்ளே போய் விசிட் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். பொன்னரசு சுப்பிரமணியம் நமக்கு வந்து இந்த எல்லா விஷயங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்கியூக்கான முக்கியத்துவம் என்ன, இதுக்கான ஸ்டார்டிங் ப்ராசஸ் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஆர்கைவ்னுடைய முக்கியத்துவம் என்னன்னாக்க நம்மளுடைய பாசிவ் மெமரின்னு சொல்லுவோம். ஆக்டிவ் மெமரி நம்ம மைண்டில் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பேசுகிறப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் நமக்கு முன்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பேசிவாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க மல்டி டிஃப்ரெண்ட் மீடியம். அது வந்து ஓலைச்சுவடிகளாக இருக்கலாம், இல்லை செப்பு பட்டயங்களாக இருக்கலாம், இல்லை அது காகிதங்களாக இருக்கலாம். ஸோ இப்போ ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரையிலும் நிறைய நமக்கு தாள்கள் தான், காகித தாள்கள் தான் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இந்த கடந்த 65 வருஷத்தில் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. அந்த தாள்களை எல்லாம் எப்படி பாதுகாப்பு பண்ணி அதில் இருக்கிற மெமரி அல்லது ஞாபகம், மற்றவங்க வேலை பண்ண விஷயங்களை எப்படி ரெட்ரீவ் பண்ணுறது, அதை வந்து இன்ஸ்டிடியூட்னுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறது. 65 வருஷமாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது ஐஐடி மெட்ராஸ்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடம்தான் ஆவண காப்பகம் அல்லது ஆர்கைவ் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ். ஸோ இந்த ஆர்கைவ் வந்து 2017 வந்து ப்ரொஃபஸர் ரோலண்ட் விஜின்றவர் வந்து ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸில் இருக்கார். அவர் வந்து ஹிஸ்டாரியன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர். அது அங்கே எல்லாமே ஃபேக்கல்ட்டியாக இருக்கார். அவர் வந்து இங்கே நம்ம ஐஐடிக்கு ஒரு ஆர்கைவ் தேவை. ஏன்னா என்னுடைய வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்குது இந்த கடந்த 65 வருஷங்களாக. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்து ரெக்கார்டு எவிடன்சஸ் இல்லை. ஆனால் எல்லா பக்கமும் பரவலாக இருக்குது ஐஐடிக்குள்ளார். பட் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சோம்னா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுன்றதுனால அந்த ஐடியா அவர்கிட்ட தான் உருவாச்சு. அது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம இதை வந்து நம்ம ப்ராஜெக்டாக ரன் பண்ணி நம்ம ஒரு ஆர்கைவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்ட்டு 2017-18 அந்த முடிவுகள் நடக்கும். அது முடிஞ்ச உடனே ஃபண்டிங் எல்லாம் ஐஐடி மெட்ராஸ் தான் கொடுத்தாங்க. அது பேஸ் பண்ணி அப்போ ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணாங்க. யார் இருக்குன்ட்டு ஒரு ஆர்கைவ் ப்ராஜெக்ட் லீடர்னு ஒருத்தர் கூட 2 அசோசியேட்ஸ் இந்த வேலைகள்லாம் கொடுத்தாங்க. அதேமாரி ரோலண்ட் வந்து ஒரு 8 செட் ஆஃப் வேலைகள் கொடுத்துருந்தாங்க. ஓகே. என்னென்னா ஒரு ஆர்கைவ் பாலிசி கிரியேட் பண்ணணும், டீட்டெயில்டு சர்வே நடக்கும், எந்தெந்த யூனிட்லாம் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்குது, அதே போல் அந்த ரெக்கார்டை வந்து எப்படி பாதுகாப்பு பண்ணணுன்ட்டு ஒரு 8 விதமான இது கொடுத்தாங்க. அதேமாரி வெப்சைட்டில் வந்து நம்ம ஆர்கைவுக்குன்னு ஒரு வெப்சைட் தயார் பண்ணணும். என்னென்ன இந்த ப்ராஜெக்ட் பீரியடில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் போடணும் அந்த வெப்சைட். ஸோ இதை எல்லாமே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த 5 வருஷத்தில். ஃபைனலாக வந்து ஆர்கைவும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஆவண காப்பகத்தோட தேவை எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, இதை தாண்டி இது மாணவர்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆவண காப்பகத்தினுடைய முக்கியத்துவம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்களா, அவங்களுடைய ரெக்கார்ட் தான் அதிகமா இருக்கு. அதே போல மாணவர்களுடைய ரெக்கார்டும் நிறைய இருக்கு. அந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாலிசி ஏதாவது ஒன்று எடுத்திருப்பாங்க ஒரு 15 இயர்ஸ் பேக். ஓகே. இப்போ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ அன்னைக்கு என்ன முடிவுகள் எடுத்தோன்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம ரெஃபர் பண்ணாங்கன்னா, அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலைக்கு என்ன முடிவுகள் எடுத்தோம்,
இப்போ அதே முடிவுகள் சரியாகுமா இல்லை அதுலேருந்து மாடிஃபை பண்ணி எடுக்கணுமான்றதை ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கைவ் ரொம்ப உபயோகம். ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னா, இப்போ எங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய பர்சனல் ரெக்கார்ட்லாம் இருக்குது. இது உள்ள முடிச்சுட்டு போனவங்களுடைய பர்சனல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஃப்ரம் 1959 இன்னைக்கு தேதி வரலாம் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஓன் மார்க் ஷீட்டு, கிரேட் ஷீட்டு, அவங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து கொஷின் பேப்பர்ஸ், மற்றபடி ரிசர்ச் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அதுக்கு முன்னோடியாக யாராவது பண்ணியிருக்காங்களா, அதனுடைய அவங்க பண்ணுறப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தது, அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத ரெஃபர் பண்ணுறதுக்கும் இங்கே ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் அவங்க அந்த ஒரு அவங்களுடைய கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வச்சு தேடுனீங்கன்னா இங்கே அந்த ரெக்கார்டு இருந்ததுன்னா நம்ம உடனே கன்சல்டேஷனுக்கு கொடுப்போம். இந்த ஆவண காப்பகம் எவ்வளவு முதலீட்டில் உருவாகி இருக்கு சார்? இப்போ கடந்த 5 வருஷத்துல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளுக்குள்ள இருக்கிற பொருட்கள், எங்களுடைய சம்பளம் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே. இது எல்லாமே ஐஐடி மெட்ராஸ் தான் அவங்களுடைய ஓன் ஃபண்டிங்ல. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரியான ஒரு ஆவண காப்பகம் வந்து மெட்ராஸ் ஐஐடியில் மட்டும்தான் இருக்கா இல்லை வேற எங்க? ஒன்லி மெட்ராஸ் ஐஐடியில் மட்டும்தான் இருக்கு. த்ரூ அவுட் இந்தியாவில் ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து முதல்ல ஒரு முறையான ஆவண காப்பகம் தயார் பண்ணியிருக்கிறது தான் ஐஐடி மெட்ராஸ். ஓகே, அதோட ரெக்கார்ட்லாம் ரொம்பவே பழசா இருக்கும். ஆமாம், அதை நீங்க டிஸ்லைஸ் பண்ணி அதை நீங்க க்ளீன் பண்ணி எல்லாம் இருக்கிறது பெரிய ப்ராசஸ். நீங்களுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அது ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களுக்கு காட்ட முடியும். கண்டிப்பாக பார்க்கலாம். ஆமாம், இது வந்து ஆர்கைவல் ஸ்டோரேஜ்ன்றது வந்து இப்போ எல்லா ரெக்கார்டும் வந்து இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகே ஓகே. இது வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையும் ஓகே ஈரப்பதமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது எதனால? டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. இப்போ வெப்பநிலை அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து ரொம்ப கரடு முரடா உடையிற மாதிரி ஆகிடும். நிச்சயம். அதே மாதிரி ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சாகின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஈரப்பதம் நொதிக்கிற மாதிரி பேப்பர் உப்பி போயிடும். ஓகே. ஸோ அந்த ரெண்டுமே இல்லாமல் பேப்பர் அதை இயற்கை ஒரு குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா உடையவும் உடையாது, அது சோக்காகவும் ஆகும். ஓகே. அதுக்காக வந்து இதனுடைய உள்ளுக்குள்ள வந்து 2 ஸ்பெஷல் ஏசி மெஷின்ஸ் இருக்கு. அது வந்து இந்த டெம்பரேச்சரையும் கண்ட்ரோல் பண்ணும், ஹியூமிடிட்டியும் கண்ட்ரோல் பண்ணும். அந்த வெப்பநிலை வந்து 22 டிகிரி செல்சியஸ் +or-2 போகலாம். ஓகே. அதே மாதிரி ஈரப்பதம் வந்து 50 RH சொல்லும், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அது வந்து +or-5 போகலாம். அது தவிர வந்து இப்போ உள்ள பார்க்கலாம். இது வந்து மொபைல் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. எதுக்குன்னா இப்போ நம்ம முன்னாடியெல்லாம் பழைய லைப்ரரியிலாம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்ஸ் இருக்கும், அதுக்கு இடையில வந்து அயல் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து லார்ஜ் ஸ்டோரேஜ் இடம் தேவைப்படுது. இப்போ இந்த மொபைல் காம்பேக்டர்ஸில் நமக்கு தேவையான இடத்துக்கு மட்டும் இதை நகர்த்திட்டு உள்ளே போய்க்கு வந்துக்கலாம். ஸோ அதனால குறுகிய இடத்துல அதிகப்படியான ஆவணங்களை அடுக்கி வைக்கலாம். இப்போ இதை பார்க்குறீங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான ரெக்கார்டு இங்கே இந்த செக்ஷன்ல இருக்குன்னா நீங்கள் இங்கே போய் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரெக்கார்ட் வைக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பாக்ஸ்ல தான் வைக்கிறோம். ஓகே. அது என்னன்னா வந்து அமிலத்தன்மை இல்லாமலும் லிக்னின் அந்த கண்டென்ட் இல்லாமலும் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல தயார் பண்ண பாக்ஸ்ல வைக்க போறோம் ரெக்கார்டு. அதுதான் இந்த ஆர்கைவல் பாக்ஸ் சொல்றது. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பேப்பர்லாம் ஆசிட் அண்ட் லிக்னன் ஃப்ரீ. ஓகே ஓகே. இதில் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம தாள்கள் இருக்கு இல்லைங்களா, காகித தாள்கள் வந்து இது உள்ள வச்ச பிறகு மறுபடியும் வந்து அசிடிக் நேச்சர் ஆகிறது, அதாவது அமிலத்தன்மை ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே. இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைகள்லாம் வந்து அமிலத்தன்மை அதிகப்படுத்தக்கூடியது. அதே இல்லாமல் இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையும் ஈரப்பதமும் இதை வந்து டாக்குமெண்ட் நம்ம என்ன கண்டிஷன்ல வைக்கிறோமோ அதே போல பாதுகாப்பாக வச்சிருக்கோம். ரொம்ப நாட்களுக்கு நாம வந்து இதே டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணி. இந்த பாக்ஸ் எங்க இருந்து ரெடி பண்ணியிருக்கீங்க? இது வந்து ஆர்கைவல் குவாலிட்டி பாக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இது வந்து ஜெர்மனில இருந்து வரவழைச்சிருக்கோம். அது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தான். இது வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி செக் பண்றதுக்கான ஒரு டேட்டா லாகர். ஓகே ஓகே. இன்னும் கேலிபிரேட் பண்ணணும். அதே போல இது வந்து இந்த வாட்டர் சீப்பேஜ் ஏதாவது நடந்ததுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான அலாமை. ஓ ஓகே ஓகே. இங்க வாட்டர் வந்து ஃப்ரீ, அதாவது இங்க படவே கூடாது அப்படின்ற மாதிரி. ஆமா, இங்கே வந்து நெருப்பு, தண்ணி, ஈரப்பதம், பூச்சி இது எதுவுமே இங்க வந்து வரக்கூடாது. குறிப்பிடும்படி இந்த ஆர்கைவல் ஸ்டோரேஜ், இந்த ஸ்டோரேஜ் செக்ஷனுக்குள்ள. ஸோ அந்த மாரி நம்ம இதை வந்து ரொம்பவும் பிரிஸ்டீனான ஒரு என்வரான்மெண்ட்டை பாதுகாக்கணும். அப்போதான் நம்ம இங்கே உள்ள வைக்கிற பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி தெஃப்ட், அதுக்காக தான் அந்த 2 பேர் ஆத்தரைஸ் பண்ணி உள்ள வருது.
அந்த மாதிரி இல்லை இங்கே வந்து நம்ம சிசிடிவிலாம் இருக்கு, உள்ளுக்குள்ள மானிட்டர் பண்ணுவோம். ஓகே. இது சரௌண்டிங்ஸும் மானிட்டர் பண்ற மாதிரி நான் இப்போ அமைப்புகள்லாம் ஏற்படுத்திருக்கோம். இது வந்து ஹரிசாண்டல் ஃபைலிங் கேபினெட்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டயக்ராம்ஸ் ஐஐடிக்குள்ள இருக்கிற எல்லா பில்டிங்குடைய டயக்ராம்ஸும் நமக்கு இருக்கு. ஓகே. அது எல்லாமே பாதுகாப்பு பண்ணி இந்த மாதிரியான ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஓகே. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரேஜ் அந்த சைட்ல இருக்கு. ஓகே. ஸோ இங்கே ஒன்று வச்சிருக்கோம், அந்த பக்கம் ஒன்று வச்சிருக்கோம். ஓகே. ஸோ அதில் வந்து பில்டிங்னுடைய டயக்ராம்ஸ், எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆமா. அது வாட்டர் பைப் லைன்ஸு, அதே மாதிரி நம்ம ஐஐடியினுடைய பழைய ஓல்டு டயக்ராம் எந்த அளவுக்கு நிறைய நிலம் கொடுத்துருந்தாங்க காமராஜர் காலத்தில், அது இந்த காலப்போக்கில் இவங்க காம்பவுண்ட்லாம் செக்யூர் பண்ணாதனால நிறைய பேர் கொஞ்சம் என்க்ரோச் பண்ணியிருக்காங்க சைடு. ஓகே. அதனால ஒரிஜினலாக எப்போ எவ்வளோ கொடுத்தாங்கன்றதுக்கும் நமக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரீடிங் ரூம் சொல்லிட்டு நம்ம ரீடிங் ஹால். ஓகே. 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 இப்போ நம்ம இங்க பாதுகாப்பா வச்சிருக்கிற ஆவணங்கள் எல்லாம் இங்க வந்து இப்போ பொதுமக்கள், எங்க ஐஐடியோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க, பல்வேறு யூனிட்ல இருக்கிறவங்க, டீச்சிங் டிபார்ட்மெண்ட்ஸ், மற்ற ஃபெசிலிட்டியில இருக்கிறவங்க யாரு வந்து வேணாலும் இங்க வந்து ரெக்கார்டு யாராலும் இந்த ஆவண காப்பகம் வந்து விசிட் பண்ணலாம். ஆமா, இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஆவணம். ஓகே. ஓகே. ஸோ என்னென்ன ரெக்கார்டெல்லாம் அவைலபிளா இருக்கோ அதை வந்து மக்கள் இங்க உட்காந்து ரெஃபர் பண்ணுவோம். ஓகே. ஓகே. ஸோ அதுக்கான இடம் தான் இது எங்களுடைய வெப்சைட். ஓகே. ஓகே. இதுல போயிட்டு நீங்க இப்ப இந்த கேட்லாக், இதுல பல்வேறு இன்ஃபர்மேஷன் இருக்கு, நீங்க யார் வேணாலும் பார்க்கலாம். ஓகே. இப்ப கேட்லாக்னு சர்ச் பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆர்கைவோடைய கேட்லாக் காமிக்கும். இதுக்கப்புறம் நமக்கு டிஜிட்டைசேஷன் லேப் இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஜிட்டைசேஷன் ரூம். ஓகே. ஓகே. இது வந்து மோர் தென் 12 மெகா பிக்சல் வந்து இந்த படத்தை எடுக்கிறோம் நாங்கள். அப்போ வந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு இதை வந்து மறுபடியும் பெருசு பண்ணி பார்க்கணும்னா உங்களுக்கு என்ன சைஸ் A0 சைஸ் வரணும், நீங்க இமேஜை வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ பெருசாக நம்ம மாற்றிக்கலாம். அப்படி இப்போ மாத்துறப்ப உங்களுக்கு வந்து அதனுடைய ஒரிஜினல் கண்டென்ட் நம்ம லூஸ் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் இது டிஜிட்டல் கேமரா வச்சு தான் நம்ம பண்றோம். ஸோ மெயினாக இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ், இந்த கலர் ஸ்கேலு, லைட்டிங் வந்து ரெக்கார்ட் லைட்டிங் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம கொடுக்குறோம். திஸ் இஸ் சஃபிஷியன்ட். சரி, அந்த கீழே கலர் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து நம்ம டாக்குமெண்ட்னுடைய ஒரிஜினல் கலர் என்னன்றது கண்டுபிடிக்கிறது. நாளைக்கு அதே மாதிரி இப்போ ஒரு ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து ரீட் பண்ணணும், கேமரா சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இமேஜஸ் வந்து கலர் கேலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கலர் இது ஸ்கேல். ஓகே. ஓகே. ஓகே சார். அதாவது நம்ம நேர்ல பாக்குற மாதிரி ஒரு குவாலிட்டி டிஜிட்டலையும் கிடைக்கணும். ஆமா, ஏன்னா நம்ம இமேஜ் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் இந்த பழுப்பு கலர் போயிடும். ஆமா, அதுக்கான வாய்ப்புகள் டார்க்கா காமிக்கும், லைட்டாவும் காமிக்கும். அதை வந்து நம்ம கம்பேர் பண்றதுக்கும் ஒண்ணு, ஒருவேளை மெஷின் ரீடபிலிட்டி கொடுத்தோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதனுடைய கலரை ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே. நம்ம மேனுவலா பண்ணாம மெஷினாவே பண்ணும். உங்களுக்கு தெரியும், அப்ப ப்ரிசிஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா மெஷின் பண்றது சாஃப்ட்வேர். ஓகே. அருண் வந்து எங்களுடைய டிஜிட்டலைசேஷன் இன்சார்ஜுங்க. ஆக்சுவலி இது வந்து டிஜிட்டலைசேஷன். இதை வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஒன்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது. டிஜிட்டைஸ் பண்ண போன ரெக்கார்டு வந்து இதுதான் இருக்கு. ஓகே. இந்த ரெக்கார்டோட நேம் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே இது க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஓகே. அது வந்து நாங்கள் வந்து A3 ஷீட்ல வந்து இது நேம் எழுதி வச்சிருக்கோம். டிஜிட்டைசேஷன் பாத்தீங்க, இப்போ வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் ஒரு ரூம் இருக்கு. இங்க வந்து பேசிக்கா வந்து ஃபிலிம் நெகட்டிவ்ஸ், ஓகே, கேமரா ஸ்டோரேஜ், ஓகே, எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் எல்லாமே வந்து ஐஐடி மெட்ராஸ்க்கு ரிலவெண்டா இருக்கிற மெட்டீரியல் தான் நம்ம இங்க பாதுகாப்பு பண்றோம். அதுவுமே முக்கியம் அப்படின்னு சொல்லி அதையுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா நாளைக்கு எதுனா ஒரிஜினல் ரெக்கார்டு போட்டோகிராஃப் தொலைஞ்சிச்சுன்னா கூட இதுல இருந்து நம்ம ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். இந்த செட்டப் ஓகே, கோல்ட் ஸ்டோரேஜ் அதுக்கு. ஆமா, இந்த ரூம் மென்ட் ஃபார் அதுக்காக. ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் வந்து சார்ட்டிங் அண்ட் கிளீனிங் ரூம்ட்டு ஒன்று இருக்கு. அது பெஸ்ட் கில் பண்றதுக்கு நம்ம ஒரு செட்டப் இருக்கு, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். பேசிக் கிளீனிங் அண்ட் சார்ட்டிங் வந்து கன்சர்வேஷன் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடக்கும். ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லர் பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஏதாவது மைன்யூட் டஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏர் ப்ளோவர் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே இது பண்ணி க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா வந்து இந்த ஓரங்களில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி டஸ்ட் வந்து நிறையா வந்து நிற்கும். ஸோ அதை வந்து நம்ம ஏர் ப்ளோவரில் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். தென் அதுக்கப்புறம் தான் பின்னு நம்ம எடுக்கணும். ஓகே. பின்னு ரொம்ப ரெஸ்டா இருக்குமே, ரொம்ப வருஷமா. எஸ், அது வந்து மேஜரா வந்து இந்த ஸ்டாப்லர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகே. கையில பட்டாலும் நமக்கு செப்டிக் ஆகுது. எஸ்.
ஸோ வந்து இதுக்கு பேசிக்காக நம்மக்கிட்ட டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். நம்ம ஸ்டாப்லர் ரிமூவல் வச்சுலாம் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம தனியாக ஒரு இடத்துல வச்சிடணும். தென் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேசிக் ப்ரஷிங் வரும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் ப்ரஷ்லேருந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கையை இங்கே தான் வைக்கணும் சென்டரில். ஏன்னா நம்மளோட கையிலேயே டஸ்ட் நிறையா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் சென்டரில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ரைட் சைடு தென் லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ நம்ம பேப்பர் பார்க்கும்போது இந்த இடத்துல பெண்டாக இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து பெண்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த நாங்கள் டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பண்ணியாச்சு. யூஸ்வலாக ரெக்கார்டு உள்ள வந்த பிறகு மார்க்ஸிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சார்ட்டிங் கிளீனிங் முடிச்சு டிஜிட்டைசேஷன் முடிக்கும். இந்த ப்ராசஸ்லேயே நமக்கு எந்தெந்த ரெக்கார்டெல்லாம் வந்து மெண்டிங் பண்ணணும், டோனு, டிஎஸ்டிஃபிகேஷன், ஸ்ட்ரென்தனிங் த டாக்குமெண்ட், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சப்போ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம லிஸ்ட் எழுதிட்டே வரும். அந்த ரெக்கார்டு வந்து இப்போ இந்த நம்ம பிசிக்கல் கான்சர்வேஷன் லேபுக்கு வரும். இந்த பிசிக்கல் லேப் வந்து மெயினா வந்து என்னன்னா ஐஐடி மெட்ராஸ்க்கு போனோம்னா டேமேஜ் ஆன ஆர்டிகல்ஸ், பெயிண்டிங்ஸ், இமேஜஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்க வந்து மென் பண்ண முடியும், ரீஒர்க் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வரலாம். அந்த அளவுக்கு இந்த பிசிக்கல் லேபரட்டரியை மாற்றணும். டிஜிட்டல் இல்ல பிசிக்கலா அதை நீங்க வந்து ரெடி பண்ணுங்க. பேசிக்கா ரீஸ்டோரிங் த பெயிண்டிங், அதே மாதிரி மேப்ஸ் அதெல்லாம் பண்ற அளவுக்கு இந்த பிசிக்கல் லேபரட்டரியை கொண்டு வரணும். இப்போ என்னென்ன ஒர்க் நடக்குது அந்த கன்சர்வேஷன் பார்ட்ன்றது என்னுடைய அசோசியேட் அனிகா வில்லேஜ். ஓகேவா? இது மேப்ஸ் எப்படி கன்சர்வேஷன் we can also explain like documents. நம்ம கிட்ட வரும்போது maps will be in a rolled form. So first thing நம்ம பண்றது we will be straightening it. So firstல வந்து நம்ம இப்படி we'll put it like this and we'll take photographs. What should be done, என்னென்ன பண்ணோம். இப்போ சொன்ன மாதிரி இங்க வாட்டர் மார்க்ஸ் இருக்கு, அது we should clear it. Also வந்து இங்க all these portions நம்ம அது ஒட்ட வைக்கும். Japanese tissue வச்சுட்டு we'll mend it. So these are the few things we'll be doing. So first thing வந்து நம்ம இப்படி glass போட்டுட்டு we'll keep it overnight or something so that it will be straightened. And then the basic dusting adanga nadakkum. The cleaning and sorting room la basic dusting will be done. And then normal tissue kulla we'll put the cotton, rubber, scratch rubber da. So adu illa pottittu we'll roll the cotton in this tissue and we'll do a mari idu pannidum, erase panna madri pannidum so that the minute particles will go. So that is what we'll be doing in the map session. ஸோ இது வந்து அந்த பேசிக் கிளீனிங் எல்லாமே முடிஞ்சு வர டாக்குமெண்ட்ஸ். இதோட பின்ஸ் ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ வாட் வி டூ ஹியர் இஸ் இதுதான் ஜாப்பனீஸ் டிஷ்யூ. ஸோ இந்த ஜாப்பனீஸ் நார்மல் டிஷ்யூக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது ஜிஎஸ்எம் லைக் அந்த திக்னஸ் திக்னஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆர்கைவல் குவாலிட்டி தான் இது. ஓகே ஸோ அண்ட் ஆல்சோ தட் இஸ் ப்ளோட்டிங் பேப்பர். அது நான் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். ப்ளோட்டிங் பேப்பர் இஸ் ஆல்சோ ஆர்கைவல் குவாலிட்டி மெட்டீரியல். அதுக்கு மேலே வச்சுட்டு தான் வில் பி டூயிங் த மேபி இதுல கூட டஸ்ட் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஓகே ஸோ இந்த டிஷ்யூ ஜாப்பனீஸ் டிஷ்யூ வந்துட்டு இது அயனைஸ்ட் வாட்டர். நம்ம அதை எடுத்து இதுல போட்டுட்டு திஸ் ஆர் வாட்டர் பென்ஸ். இது வச்சுட்டு நம்ம கட் பண்ணி we'll put it here and this is white starch. And அதை எடுத்து we'll make up, it will be like in a paste form. So அதை யூஸ் பண்ணிட்டு இங்க நாம ஒட்ட வைக்கும். ஓகே தட்ஸ் இந்த இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடும் ஜாப்பனீஸ் டிஷ்யூ யூஸ் பண்ணிட்டு. So that is what basically happens here. நாங்க 2019 சர்வே ஸ்டார்ட் பண்ணி அது 22 வரலுமே போச்சு. ஒரு 40 டிஃபரெண்ட் யூனிட்ஸ்ல ரெக்கார்ட் இருக்கு. இன்னும் நிறைய யூனிட்ஸ்ல ரெக்கார்ட் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து கோர் யூனிட்ஸ். அங்க இருக்கிற ரெக்கார்ட் எல்லாம் நாங்க இந்த ப்ராசஸ் சர்வே முடிச்சுட்டு அப்ரைசல் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பாக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அந்த பாக்ஸிங் ரெக்கார்ட்ஸ் வந்து 2 இடத்துல வச்சிருக்கோம். ஒன்று டீன் ஸ்டூடெண்ட்ஸ் பில்டிங், இன்னொன்று வந்து என்ஜினியரிங் யூனிட் கம்யூனிட்டி ஹாலில் அவங்களுடைய 2 இடத்துல வச்சிருக்கோம். இப்போ அங்க சேகரம் பண்ணி வச்சிருக்கிற ரெக்கார்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க எடுத்துட்டு வரோம். ஏன்னா நமக்கு இங்க இருக்கிற ஒர்க்கிங் கெப்பாசிட்டி அந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும். ஓகே பிரதர், ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்தோம் நீங்க தான் குவாரண்டைன் இந்த பொசிஷன்ல தான் இங்க தான் வைப்பாங்க. ஆமா, எங்களுடைய அந்த 40 யூனிட்ல இருந்து எங்களுடைய இது எடுத்துட்டு வந்து ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட வந்து ஒரு ரேம்ப் ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா போய் எடுத்துட்டு வந்துட முடியும். அதை எடுத்துட்டு வந்துட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ற இடம் இதுதான் குவாரண்டைன். இதுதான் இந்த குவாரண்டைன். ஓகே. ஸோ இங்க வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து
ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்து இறங்கி அந்த ரெக்கார்ட்ஸை நாங்கள் வந்து பாக்ஸ் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே எல்லாமே வந்து கரெக்டாக டேப் பண்ணி பாக்ஸ் பண்ணி ப்ராப்பராக தான் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து குவாரண்டைன் ரூமில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது வந்து முதல்ல அந்த பாக்ஸஸ் எல்லாமே நைட்ரேட்னால வந்து ட்ரீட் பண்ணப்படணும். இப்போ அங்கே இருக்கிற ரெக்கார்ட்ஸுக்கு வந்து மேஜராக வந்து எதெல்லாம் டேமேஜ் விளைவிக்கும்னா இந்த சின்ன சின்ன பூச்சிகள், இந்த சில்வர் ஃபிஷ், அந்த மாதிரியான சின்ன சின்ன பெஸ்ட். ஸோ அந்த பெஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம நீக்கணும். ஸோ குவாரண்டைன் பாக்ஸ் அந்த ரூம்ல இருந்து இதுதான் எங்க கிட்ட இருக்கிற அந்த அனாக்சிக் டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து எங்க கிட்ட வந்து ஒரு நைட்ரஜன் வந்து பம்ப் பண்ற ஒரு மிஷின் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இதுக்குள்ள வந்து நாங்க அங்க நீங்க வந்து குவாரண்டைன் ரூம்ல பார்த்த அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள நாங்க வந்து ஸ்டாக் பண்ணி நாங்க வந்து சீல் பண்ணிடுவோம். ஓகே. ஏர் டைட் குக்குன் இது. ஓகே. ஸோ ஏர் டைட் பண்ணி எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள வந்து நைட்ரஜன் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஆக்சிஜன் இல்லைனாலே நிறைய பெஸ்ட்னால வந்து இது பண்ண முடியாது, சர்வே பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா இந்த நைட்ரஜன் ட்ரீட்மெண்ட் வந்து மினிமம் 15 to 20 days. நீங்க அங்க எடுத்துட்டு வர்றத இங்க ஒரு டென்ட்ல வந்து இங்க வச்சிருப்பீங்க. ஆமா ஆமா. அங்கிருந்து நம்ம வந்து குவாரண்டைன் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து மினிமம் ஒரு 15 to 20 days அது இங்க வந்து நைட்ரஜன் வச்சு நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஓகே. அது அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து வந்து சார்ட்டிங் ரூமுக்கு போகும். அங்க வந்து பிசிக்கலா வந்து பிரஷ் யூஸ் பண்ணி நீங்க பாத்துருப்பீங்க, அதெல்லாமே கிளீன் பண்ணுவாங்க. அண்ட் அங்க இருந்து டிஜிட்டைசேஷன் லேபுக்கு போகும். ஒருவேளை அந்த ரெக்கார்ட்ஸ்ல ஏதாவது வந்து டேமேஜஸ் இருந்துச்சுன்னா மெண்டிங் லெபார்டரியான இந்த கன்சர்வேஷன் லெபார்டரி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதுலயுமே வந்து இப்போ நீங்க அங்க பார்த்த பாக்ஸஸ் மாதிரி ஒரு 15 பாக்ஸஸ் நம்ம அதுல வைக்கலாம். 15 பாக்ஸ் வைக்கலாம். இப்போ அது வந்து நைட்ரஜன் வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட்டா பம்ப் ஆகணும். இப்போ வந்து அந்த நைட்ரஜன் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அது வந்து கம்ப்ளீட்டா அதோட ப்ரெஷர் லெவல் அடைஞ்சா இது வந்து நல்ல ஒரு பல்ஜ் ஆகி ஒரு குக்கும் மாதிரி ஃபோல்ட்ஸ் இருக்கு. ஆமா, இந்த ஃபோல்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அது வந்து ப்ராப்பரா ஒரு பல்ஜா மாறும். ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த நைட்ரஜன் உள்ளேயே அது வந்து இதாகி இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து சீல் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதுனால உள்ளே அது வந்து இருக்கும். ஆஃப்டர் ஒரு 15 to 20 days நம்ம வந்து ப்ராப்பரான அந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நைட்ரஜனை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டா அது வந்து அட்மாஸ்பியர். ஓகே. அங்கிருந்து முடிச்சுட்டு இங்க வரேன். ஓகே. டிஎசிடிஃபிகேஷனா அல்லது ப்ரோன் பேப்பரா, ஓகே, அல்லது பெஸ்ட் இன்ஃபெஸ்டடா, அதுக்கெல்லாமே தனித்தனி ட்ரீட்மெண்ட். ஓகே. அந்த ட்ரீட்மெண்ட் இங்க கொடுப்போம். பேப்பர் வில் பி க்ரஷ்டு. அந்த க்ரஷ்டான மெட்டீரியல் வந்து எப்படி ஃபிளாட்டன் பண்ணணும். ஓகே ஓகே. பேப்பர் வந்து அப்படியே வச்சோன்னா இந்த க்ரஷ் இருக்கு தான் செய்யும். அது லைட்டாக வாட்டர் வேப்பர் அல்லது வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி பண்ணணும். ஓகே. டிபெண்ட்ஸ் ஆன் த பேப்பர் கண்டிஷன், அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி பேப்பர் ஃபிளாட்டன் பண்றன்றது நம்ம திஸ் இஸ் ஃபார் an example. ஓகே. ரொம்ப கிரம்பிள்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் கிட்டனா so what we do here is nebulize பண்ணிட்டு we'll remove all the crumbles. ஓகே. அந்த இது வந்து நிவர்த்திடுவோம் போகுது. yeah. So what we do here is இதுல இருந்து தண்ணி வந்துடுது. இது வேப்பர் தானே? நார்மல் வாட்டர் வேப்பர். நார்மல் வாட்டர் தான். and we'll put it like this, like இது டேப் வச்சு நம்ம ஒட்டி வச்சிடும். it will take பேப்பரை பொறுத்த வரைக்கும் தான் எவ்வளவு கிரம்பிள்டா இருக்கு. it will take 45 minutes to like 1 hour and ஸ்ட்ரைட்டனா வந்துடும். இந்த கிரம்பிள்ஸ் எல்லாம் போயிடும். ஓகே. so that is the process. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் ஸ்பேசஸ். ஓகே 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 ஓகே. இது வந்து அசிஸ்டன்ட் ஆர்கைவிஸ்ட். இது ஒரு மல்டி பர்பஸ் ஹாலுங்க. ஓகே. தற்காலிகமா ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணிருக்கோம் இனாகிரேஷனுக்காக. ஓகே. ஏன்னா மக்கள் வர்றப்போ நம்ம கிட்ட என்ன மாதிரியான ஆவணங்கள் இருக்குதுன்ட்டு அவங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக நீங்க பார்க்கலாம். இது வந்து கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் பத்தி ஒன் ஆஃப் த டைரக்டர் பேசியிருக்காங்க, இந்திரேசன். ஓகே ஓகே. அதே மாதிரி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட் ஃபர்ஸ்ட் கான்வொகேஷன் 1959ல முதல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. 64ல டிகிரி கொடுத்தாங்க. ஸோ 64 கான்வொகேஷன் ராதாகிருஷ்ணன். ஓகே ஓகே. அதே மாதிரி அடுத்ததுக்கு வந்து சர் சி வி ராமன். ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காங்க. இந்திரா காந்தி வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான புக்லெட்ஸ் நிறைய இருக்கு. ஒரு வருஷத்துக்கும் கான்வொகேஷன் புக்லெட்னு ஐஐடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஸ்பீச்சோட எந்த சீஃப் கெஸ்ட் வராங்களோ அவங்க என்ன ஸ்பீச் கொடுக்குறாங்களோ அது. அதே மாதிரி எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்றது அந்த டீட்டெயில்ஸும் அதில் இருக்கு. ஓகே. அதே மாதிரி யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் 1991 கான்வொகேஷன் 28 கான்வொகேஷனுக்கு அவங்க தான் சீஃப் கெஸ்ட். ஓகே ஓகே. அவருடைய டைம்ல 98ல அவர் வந்து ஆர்கைவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு போலார் அவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ப்ரொஃபஸரா இருந்தாங்க.
அவங்கள்ட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்க இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, அதுதான் இப்ப நமக்கு ஹெரிடேஜ் சென்டரா அங்க இருக்குது. அட்மின் பில்டிங்ல நீங்க பார்க்கலாம். இதனுடைய அவுட்கம் தான் அதுங்க. பட் ஆனா இந்த ஆர்காவை பத்தி அப்பவே யோசிச்சிருக்காங்க, செயல்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க. இது 98 2003 பாத்தீங்கன்னா நேஷனல் ஆர்கைவ் ஆஃப் இந்தியா வந்து இங்க எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் எந்தெந்த ரெக்கார்ட் எல்லாம் பாதுகாக்கணும், ரெக்கார்ட் ரிட்டன்ஷன் ஷெட்யூல்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய சாம்பிள் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான ரெக்கார்ட்லாம் முக்கியம், இதெல்லாம் நீங்க பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்குங்க, மேப்ஸ் இருக்கு, பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, புக்லெட்ஸ் இருக்கு, ப்ரோஷர் இருக்கு, எல்லா வகையான ஆவணங்களும் இங்க இருக்குது. ஓகே, 59ல இருந்து நிறைய அந்த ஹிஸ்டரி டிஃபைன் பண்ற நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஆமா, இந்த மொத்த டாக்குமெண்ட்ஸையும் ஒர்க் பண்ணி இங்க ஆர்கைவ் ஸ்டோரேஜ்க்கு எடுத்துட்டு வரதுக்கு குறிப்பிட்ட எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? அது ரொம்ப, நீங்க உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்க, டிஸ்கிரிப்ஷன் பத்தியும் சொன்னேன் நான். இட்ஸ் அ வெரி லார்ஜ் ப்ராசஸ். ஓகே, எங்ககிட்ட இருக்கிற மேன் பவரை வச்சுட்டு ஒர்க் பண்ணணும்னா, இன்னைக்கு கண்டிஷன்ல ஒர்க் பண்ணணும்னா இந்த 2000 கியூபிக் ஃபீட்டும் உள்ள வந்து பாதுகாப்பு பண்ணி மக்களுக்கு எடுத்து அவங்க ரெஃபர் பண்றதுக்கு எப்படியும் 12 இயர்ஸ், 12 வருஷம் நீங்க அங்க எடுத்துட்டு தொடர்ச்சியா இருக்கிற மேன் பவர் வச்சு பண்ணணும். பட் அது அப்படி பண்ண முடியாது. அதனால நம்ம என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும்னா அதை எவ்வளவு சீக்கிரமா மக்களுடைய பார்வைக்கு கொண்டுட்டு வரலான்றதுக்கான முயற்சிகள்ல தான் நாங்க இப்ப ஈடுபட்டிருக்கோம். சார், ஒட்டுமொத்தமா ஐஐடி ஹிஸ்டரியிலேயே முதல்ல சென்னை ஐஐடியில தான் இந்த மாதிரி ஒரு ஆர்கைவ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது உங்க தலைமையில் நீங்க லீட் பண்ணி எடுத்துட்டு போறீங்க. உங்களுக்கு கங்க்ராட்ஸ். உங்க நேரத்துக்கும் உங்க பொறுமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு இடத்துக்கு போட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.